ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணு விடிய இருந்தால் நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி இந்த ஆர்சிபிக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. ஆர்சிபியை பார்த்தா மட்டும் ஏன் அடிக்க தோணுதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரில. ஸோ இன்றைக்கி 25வது மேட்ச் ஐபிஎல் மேட்ச்சு. இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு இடையே மேட்ச் நடந்தது. அதுவும் மும்பை வான்கடையில் நடந்தது. டாஸை வின் பண்ண மும்பை ஃபஸ்ட்டு பால் பண்ணதாக அறிவித்தாங்க. ஓப்பன் பண்ணும்போது கோலி மற்றும் டூல்விஸ் 2 பேருமே ஓப்பன் பண்ணாங்க இன்னிங்ஸை. ஸோ இன்றைக்கி நாம் நினச்ச மாதிரியே கிங் கோலி ஒரு டெரிஃபிக்கான இன்னிங்ஸை மும்பைக்கு எதிராக ஆடுவார்னு நினச்சோம். ஸோ அதற்கு ஆப்போசிட்டாக திடீர்னு கோலி பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 9 பால் பிடிச்சி 3 ரனில் நம்ம பூம்ரா கிட்ட அவுட் ஆகிட்டார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக வில் ஜாக்ஸ் கூட டூப்ளசிஸ் பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க. ஸோ வில் ஜாக்ஸ் இந்த மேட்ச் அந்தளவுக்கு பெருசாக எடுபடாமல் ஒரு அடிக்க வேண்டிய நேரத்தில் தேவையில்லாமல் ஆடி ஸோ வெறும் 8 ரன்னுக்கு ஆகாஷ் மத்வால் கிட்ட விக்கெட்டை பறி கொடுத்தாரு. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்மளோட டூப்ளசிஸ் கூட ரஜாத் பட்டிடார் களத்தில் ஒரு பார்ட்னர்ஷிப் அமைத்தாங்க. ஸோ ஏற்கனவே டெஸ்ட்டில் இவர் பார்த்துருக்கோம். ஸோ அங்கே டெஸ்ட்டில் அவர் சொதப்பினாலும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆடினார்னே சொல்லணும். ஸோ அந்த வகையில் அவர் தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 26 பாலில் 50 ரன் 3 4 4 6 வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஆடி கிட்டத்தட்ட ஜெரால்ட் கோல்ட்ஸே கிட்ட அவுட் ஆகிட்டார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக மேக்ஸ்வெல் ஃபயர் ஒர்க்ஸு கிட்டத்தட்ட ஆடின அத்தனை மேட்ச்லேயுமே மேக்ஸ்வெல் அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸே கொடுக்கல. ஸோ இந்த மேட்சாவது ஒரு பேக் டு ஃபார்முக்கு வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்து காவலோட காத்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அதற்கு நேருமாறாக வந்தாருங்க. என்ன பண்ணார்னே தெரியல. ஒரு 4 பால் ஆடவே முடியாமல் இந்த டைமு டக் அவுட் சுரேஷ் கோபால் கிட்ட ஸ்பின்னர் கிட்ட எல்பிடபிள்யூ மூலமாக தேவையில்லாமல் ஒரு விக்கெட்டை கொடுத்து ஏதோ வந்தோம் போனோங்கிற மாதிரி தேவையில்லாமல் ஆர்சிபிக்குள்ளே வந்துட்டோம் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அவரோட செயல்பாடுகள் இருக்குது. பார்க்குற நமக்கே அப்படி தான் தெரியுது. ஸோ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அவுட் ஆகிட்டு போனார். அதுக்கடுத்து ஆர்சிபிக்கு நம்பிக்கை நட்சத்திரம் நம்மளோட தமிழக வீரர் தினேஷ் கார்த்திக் கேப்டன் டூப்ளசிஸ் கூட கை கொடுத்தாரு. ஸோ 2 பேருமே ஒரு நல்ல நாக் ஆடினாங்க தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் டூப்ளசிஸ் ரொம்ப நேரமாக ஆடினாங்காட்டி 40 பாலில் 61 ரன் கிட்டத்தட்ட 4 4 3 6 எடுத்து நம்மளோட அகைன் பூம்ரா கிட்ட கேட்ச் ஆகி அவுட் ஆகி அவரோட கேப்டன்ஷிப் நாக் ஆடிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மஹிபால் லோம்ரர் ஸோ அவரு அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு பால் நம்ம பூம்ரா ஒரு துல்லியமான ஒரு ஏர்கரை போட்டு அவரை எல்பிடபிள்யூ பண்ணி வீட்டுக்கு தாட்டி விட்டார். ஸோ அதில் அடுத்தபடியாக சௌரவ் சௌகான் இம்பேக்ட் பிளேயராக நம்ம தினேஷ் கார்த்திக் கூட கை கொடுத்தாரு. ஸோ இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் நம்மளோட கார்த்திக்கோட ஒரு பெட்டரான ஒரு பேட்டிங் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்தனே சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டெரிஃபிக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கிட்டத்தட்ட ஒரு 23 பாலில் 53 ரன் கிட்டத்தட்ட 5 4 4 6 ஃபினிஷிங்னா இப்படி தான் இருக்கணும். என்ன தான் வயசானாலும் பெஸ்ட்டு ஃபினிஷர் தோனிக்கு அப்புறம் நான் தான் அந்தளவுக்கு நான் சிறப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு நாக்காடி கிட்டத்தட்ட 53 ரன் எடுத்து 20 ஓவருங்களை போடு கிட்டத்தட்ட ஒரு 196 ரன் ஒரு சூப்பரான ரன்னை முடிச்சுட்டு போனார். கிட்டத்தட்ட மும்பை சைடு பார்த்தீங்கன்னா நபி, ஜெரால்ட் கோட்ஸி, பூம்ரா, ஆகாஷ் மத்வால், சுரேஷ் கோபால், ரொமோரியோ ஷெப்பர்டு, ஹர்திக் பாண்டியா இப்படி நிறைய பேர் ஓவர் போட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது நம்ம பூம்ரா தான். கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் போட்டு வெறும் 21 ரன்னே கொடுத்து 5 விக்கெட்டு. ஸோ ஆகாஷ் மத்வால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டார். 4 ஓவர் போட்டு 57 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. சுரேஷ் கோபால் 4 ஓவர் போட்டு 32 ரன் கொடுத்து 1 விக்கெட்டு. ஜெரால்ட் கோட்ஸி 4 ஓவர் போட்டு 42 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். ஸோ 197 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் நெக்ஸ்ட்டு நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் இறங்கினாங்க. இறங்கின உடனே இந்த ஆர்சிபி பவுலர்லாம் எதுக்கு இருக்கானுங்கன்னு இப்போ வரைக்கும் தெரில. அவங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் முதல்ல டீமை கலைக்கணும்னா பேட்டிங் கூட அப்படியே இருக்கட்டும். இந்த பவுலிங் கருவம் பிடிச்சவங்க தயவு செஞ்சு எவனா சொல்லுங்கள், மெயில் போடுங்க, என்னமோ ஸ்ட்ரைக்காக பண்ணி தொலைஞ்சு மாற்ற சொல்லுங்கள். எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாமல் கண்ட மெனைக்கு போட்டு இசான் கிஷன் ரோஹித்து களத்தில் இறங்கினாங்க. அடின்னா அடி, நாயடி, பேயடி. இசான் வந்ததுலேருந்தே போடுறான்னு அன்றைக்கி உங்களை பொழக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு 34 பாலில் 69 ரன்னு கிட்டத்தட்ட 7 4 5 6 கிளின்னு கிழிச்சிட்டு நம்மளோட ஆகாஷ் தீப் கிட்ட
போடா போடுண்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு விக்கெட்டை கொடுத்த மாதிரி நம்ம கோலி கையில் விக்கெட்டை கொடுத்துட்டு போனார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்பிக்கை நட்சத்திரம் நம்மளோட சூரியகுமார் யாதவ் வந்து களத்தில் இறங்கினார். என்ன இன்னிங்ஸு பார்க்க பார்க்க கண்ணில் ஒத்திக்கினேன். போடுறா நீ போடுறது எல்லாமே சிக்ஸும் போதும் அடிப்பேன். பா சிங்கிள் டூல்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 19 பாலில் 52 ரன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐபிஎல்லில் இதுதான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் 15 கூட. கிட்டத்தட்ட 5 4 4 6 எடுத்தார். ஸோ எடுத்துகிட்டு அவரும் வந்து ஒரு விக்கெட்டை கொடுக்குற மாதிரி நம்மளோட விஜயகுமார் வைசாக் கிட்ட வந்து விக்கெட்டை கொடுத்துட்டு போனார். ஸோ அதற்கு அடுத்தபடியாக ஹர்திக் பாண்டியா வந்து நம்மளோட ரோஹித் கூட களத்தில் நின்னார். ஸோ அவர் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். ஸோ இதற்கு இடையில் நம்ம ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 24 பாலில் 38 ரன் எடுத்து 3 4 3 6 எடுத்து அவரோட விக்கெட்டை வந்து நம்மளோட வில் ஜாக்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டு போனார். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்துட்டிங்கன்னா திலக் வர்மா வந்து களத்துக்குள்ளே வந்தார். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட பவுலிங் வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் இருக்குது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நீ 300 ரன் எடுத்து கொடுத்துருந்தாலும் உங்களுடைய பால் போடுற லட்சத்துக்கு பத்தாது. ஸோ அந்தளவுக்கு தான் இன்றைக்கி பார்க்குற மேட்ச் இருக்குது. சும்மா கிளின்னு கிழிச்சு விட்டு நாரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர் மிச்சம் வச்சு 199 ரன் அடித்து ஒரு இமாலய வெற்றி பெற்று நம்மளோட கிங் கோலி மூஞ்சியில் வந்து கரியை பூசிட்டாங்க. இது வந்து மும்பை இந்தியன்ஸ் பூஸில் அவனுங்க டீம் பவுலரே வந்து இந்த கோலி கையில் வந்து சாணியை செருப்பில் முக்கி அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்க. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி போட்ட லட்சணம் அப்படித்தான் இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். கோலி இப்போவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஆர்சிபியில் இருக்காதீங்க. அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த பவுலிங் யூனிட்டை டோட்டலாக கலைச்சிட்டு நம்ம தோனிக்கிட்ட கூட கேட்டு நல்ல பவுலராக எடுங்க. நீங்களும் ஒரு கப்பு வின் பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மனசு நோக்கி உட்கார்றதை எங்களால் பார்க்கவே முடியல. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப இதாக இருந்தது. ஸோ பார்த்து நடந்துக்கங்க. ஸோ வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு மேட்சை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.